ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு vlog தான். vlogல பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்திருப்பேன். ஸோ ஆஃப்டர்நூனில் வந்து புக் ஷெல்ஃப்லாம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். அப்புறம் ஒரு ஈவினிங் போல் சூப்பரான வடை பண்ணியிருக்கேன். அதே போல் குட்டீஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக பிளான்டிங் வேலைலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வேலை முடிச்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நான் வடை ஊற வச்சுருந்தேன். நார்மல் வடை இது கிடையாதுங்க. இது என்ன பேர் சொல்லுவோன்னா ஆமை வடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 விதமான பருப்பு நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பும் உளுந்தும் ரெண்டுமே அரை கப்பு. ஸோ துவரம்பருப்பு 1 கப்புனா மற்ற ரெண்டுமே அரை கப் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அடுத்த வேலையாக பார்த்திங்கன்னா இந்த புக் ஷெல்ஃபை வந்து போன விலாக்லேயே உங்களுக்கு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்ட்டு காமிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஒவ்வொரு பொருளாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே இது முடிச்சிடலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்களா இல்லை மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட புக்ஸ் மாதிரி வாங்கி கொடுங்க. பிகாஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, எதையாவது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுக்கிட்டே இருக்க வைங்க. ஸோ இந்த ஷெல்ஃபை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா அந்த புக்ஸை அவங்க பார்க்கும் போதெல்லாம் படிப்பாங்கன்ட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு யோசித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா எல்லாம் உங்களுக்கு மிக்ஸாக இருந்தது. ஸ்டோரி புக்காக இருக்கட்டும் இல்லை பசில் புக்காக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே இந்த ட்ரேலேருந்து பிரித்து அடுக்கி வச்சேன். எந்தெந்த புக் எந்தெந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு தனித்தனியாக எடுத்து வச்சேன். ஸோ குழந்தைங்களுக்கு எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இந்த புக்குன்னு வாங்க மாட்டேங்க. குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே போல் ரொம்ப காசும் போட மாட்டேன். சின்ன சின்ன புக்ஸாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ன்ட்டு யோசித்து வாங்குவேன். உங்களுக்கு ஒவ்வொரு புக்கோட நேம்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ கூட போடுறேன். இப்போ நான் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு அதை பற்றி காமிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி பிரித்து அடுக்கி வச்சு உங்களுக்கு நீட்டாக எடுத்து வைக்க போகிறேன், அவ்வளோதான். சாமி புக்ஸுன்ட்டு அவ்வளோ இருக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான புக்ஸ் நான் பார்க்கும்போது வாங்கி வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் இந்த பக்கமும் எடுத்து வச்சாச்சு. ஸோ தனித்தனியாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பாருங்க. கலரிங் புக், ஜிகே புக் எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டாக வச்சுட்டு இப்போ இது நம்ம தனித்தனி ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த ஷெல்ஃபில் இந்த கபோர்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இது ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கிட்ஸ் துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணலான்ட்டு மாற்றிட்டு இருந்தேன். பிகாஸ் இப்போ புக்ஸ் மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இதை க்ளீனிங் வேலையில் முதல்ல நம்ம பண்ணிடலாம். அப்புறமா நான் துணி ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. இந்த 3 பேஸ்கெட் ஏற்கனவே இருந்தது. ஸோ இது நம்ம எடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கலர் தீம் பெருசாக எதுவும் ஆர்கனைஸ் பண்ணலை. எனக்கு வந்து ஃபைல் ஆர்கனைசர் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வாங்கி பிரித்து வைக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. நம்ம பட்ஜெட் போட்டு அது ஒரு மந்த் எண்டு போல் நான் எப்போவுமே வாங்குவேன். ஸோ அந்த டைமில் நம்ம வாங்கி அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு ஸ்டோரி புக்ஸ் தனியாக ஒரு ட்ரேலையும், பசில் புக்ஸ் தனியாக ஒரு ட்ரேலையும், அப்புறம் ஜிகே புக்ஸ் தனியாக ஒரு ட்ரேலன்ட்டு பிரித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ குட்டீஸ்க்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நிறைய ஆக்டிவிட்டி புக்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருப்பேங்க. பிகாஸ் அவங்களுக்கு டிவி ஃபோனுன்ற டைமை விட இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்களேன். கலரிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பசிலாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த கலரிங் புக் உங்களுக்கு தெரியும். கலரிங் புக் ஒரு பக்கம்னா அதுக்கான பேப்பரை பார்த்தீங்கன்னா நான் கிழிச்சு கொடுத்து தான் கொடுப்பேன். ஃபுல் புக் கொடுக்க மாட்டேன். ஸோ அதுக்காக ஒரு தனியாக ஒரு பேடை வந்து 2 பேருக்கும் எடுத்து வச்சுருவேன். இப்போ இந்த ஷீட்னால் இந்த ஷீட்டை வந்து நான் கிழிச்சு தான் கொடுப்பேன். நம்ம மொத்தமாக கொடுத்து வச்சுக்கோங்களேன், ஃபுல் புக்கும் கலர் பண்ணி முடிச்சிருவாங்க. ஒவ்வொரு ஷீட் தான் அப்படி தான் கொடுப்பேன். அதுக்கான கலர் பாக்ஸு அந்த புக்கு எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி ஈஸியாக எடுத்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸு அப்படியே அவங்க எப்போவுமே ரெகுலராக எடுக்கிற புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அப்படியே கீழே வந்திங்கன்னா என்னோடய புக்ஸு, நான் சில டைரிஸு அப்புறம் சில முக்கியமான புக்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சாச்சு. அதுக்கு கீழே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ் வந்து நான் காயின் கலெக்ட் பண்ணுவேன். நிறைய பழைய காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆர்கனைசர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 கேப்புக்கு ஏற்ற மாதிரி வீட்லேயே ட்ரேஸ் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு சும்மா டெம்ப்ரவரியாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா 92 ரூபீஸ்ன்ட்டு நான் சரவணா ஸ்டோர்ஸ் போரூரில் வாங்கியிருந்தேன். ஸோ இது சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸு. இந்த மாதிரி ட்ரேஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ எந்த கேப்புமே வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரேயில் ஒன்று என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டம்ளர் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்ன்ட்டு வாங்கியிருந்தேன். இதில் பென்ஸ் ஒரு பக்கம், கலர் பென்சில்ஸ் ஒரு பக்கம்ன்ட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுவும் உங்கள்கிட்ட அப்படி நான் காமிச்சிட்டேன். ஸோ இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா குட்டி வந்து நான் உட்காந்து சொல்லித்தர மாதிரி புக்ஸு, பசிலாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஜிகே புக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மகாபாரதம் பற்றி, குட் ஹேபிட்ஸ் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் அவராகவே எடுத்து படிக்க முடியாது. நான் கூட உட்காந்து படிக்கிறதுனால இந்த ட்ரே தனியாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எப்பயோ டைம் இருக்கும்போது அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இந்த மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு ஒரு புக்கை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அழகாக இந்த ட்ரேயில் எடுத்து வச்சாச்சு. அதே போல் இந்த ட்ரே சின்ன குட்டிக்காக அவருக்கு பிடிச்ச ரைம்ஸ் புக்காக இருக்கட்டும், குட்டி குட்டி பிக்சர் புக்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், அப்புறமா பெரியவரோட ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே பிரித்து இந்த பக்கம் இந்த ட்ரேயில் அடுக்கிட்டேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ தேவையோ அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இந்த பக்கம் ஒரு சைடும் அந்த பக்கம் ஒரு சைடும் மாற்றி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே குட்டீஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்லேட் டைப் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சின்ன குட்டிக்காக அதையும் ஒரு கார்னரில் வச்சாச்சு. இது ரெண்டுமே எனக்கான ட்ரெயின் சொல்லிக்கலாம். நம்ம யூடியூப்க்கு தேவையான அந்த கேமராவோட பொருட்களாக இருக்கட்டும், ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், சின்ன சின்ன யூஎஸ்பி கேபிளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இந்த சாமி புக்கு, அப்புறமா குக்கிங் புக்கு, இதெல்லாம் டைம் கிடைக்கும் போது படிப்பேன். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா வேணுன்றப்ப நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேங்க. இந்த அவல் விகடன், அப்புறம் இந்த தோழி புக்கில் இந்த குட்டி குட்டி ரெசிபிஸ் புக் கிடைக்கும் பாருங்கள், அதெல்லாம் நான் வாங்கி இந்த மாதிரி பேக்கில் ரொம்ப நல்லா ஸ்டோர் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுலேருந்து சில ரெசிபீஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதையும் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மெமரபிள் கிஃப்ட் சொல்லலாம். பிகாஸ் குட்டீஸ் வந்து என்னோடய பர்த்டேக்காக இருக்கட்டும், இல்லை என் பசங்க பர்த்டேக்காக இருக்கட்டும், குட்டி குட்டி கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் போட்டு அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதுக்கான தனி ப்ளேஸ் இந்த மாதிரி இடத்துல வச்சிட்டோம்னா அது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு கார்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக குழந்தைங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபைல் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு எங்கேயுமே தொலையாது, இந்த இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரே ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதில் கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மேலே இருக்கிற ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளெயினாக இருந்ததில்ல. ஸோ அந்த இடத்துல நான் யூஸ்வலாக ஆர்கனைஸ் எப்படி பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோட்டோன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிக்கு. ஸோ இந்த ஃப்ரேமை வந்து நான் கரெக்டாக மிடில் வச்சுட்டேன். அது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் நிஷான்றவங்க எனக்கு மலேசியாவிலேருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சேனல் லோகோ நான் ஏற்கனவே பிரிண்ட் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்க, அது இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ நான் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஸ்பெக்ஸ் வச்சுக்கலாம், ரிமோட் வச்சுக்கலாம், பென் வச்சுக்கலாம், எது வேணாலும் நம்மளுக்கு முக்கியமான பொருட்கள்லாம் இங்கே போட்டு வச்சுட்டோம்னா இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் வச்சுப்போம். ஸோ இந்த ஆர்கனைசரை இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு எதுனா தேவைன்னா இந்த இடத்துல தேடினா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கிடைக்கும்ன்ற மாதிரி முக்கியமான பொருட்கள்லாம் நாங்கள் போட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 4 விதமான கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஒரு நார்மல் ஒரு ஃப்ளவர் வாஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்ட் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த பாட்பூரியோட சென்ட்டும் கொஞ்சமாக கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். நம்மளுக்கு எப்போனா தேவைன்னா அதை எடுத்துக்கிறதுக்காக இதை நான் பத்திரமா குட்டீஸ் கிட்டேருந்து ஒழிச்சு வச்சுருக்கேன். பிகாஸ் கிளாஸ் திங்காக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட வைக்க முடியாதுன்ட்டு பத்திரமா எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு பாட்பூரி வச்சாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம புக்ஸ் படிக்கும் போது இங்கே உட்காந்துட்டு படிக்கிறதுக்கும் அந்த ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல அழகாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்போனா தேவைன்னா நீங்கள் அப்பப்போ நீங்கள் இந்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 6 months ஆச்சு இந்த நான் பாட்டில் வாங்கி. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மெல் வரும்லாம் சொல்ல மாட்டேன், பட் அந்த பக்கம் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னே தெரியல. ஸோ அதுக்காகவே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். அப்புறமா கொஞ்சமாக இந்த பக்கம் சாஞ்சுதுன்ட்டு இந்த பக்கத்தில் நான் அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே ஃபைன், ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் ஆர்கனைஸ் பண்ணது உங்களுக்கு பக்காவாக முடிச்சிட்டேன். இந்த ட்ரீம் கேச்சர் ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என் சிஸ்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க டூருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெட்ரூமில் இது வச்சா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் இது அழகாக இந்த இடத்துல ஹேங் பண்ணியாச்சு.
வீட்டில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிடிச்ச இடங்கள் டக்குன்னு நம்மளுக்கு செட் ஆகாது. சில இடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு போகும். செகண்ட் ப்ளேஸ் வந்து எனக்கு இந்த புக் ஷெல்ஃப் கார்னர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய இடம் அப்படின்ற மாதிரி இருக்குது. குழந்தைங்களும் படிப்பாங்க, நாங்களும் படிப்போம் அப்படின்ற மாதிரி இடத்துல கார்னரில் அழகாக அடுக்கி வச்சுட்டு, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். நிறைய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். புக்ஸ் பற்றி தெரியும்னா கண்டிப்பாக நான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விலாகில் வேணால் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே அப்படின்றதுக்குள்ளே ஒரு 4:30 மேலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 5 o'clock போல் ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு அந்த 3 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு அந்த பருப்பு. ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா வந்து உங்களுக்கு காஞ்ச மிளகாவை போட்டு நார்மலாக வடக்கி அரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கொத்தமல்லி, வெங்காயம், புதினா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். சோம்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக மசால் வடை மாதிரி தான் செய்யணும். பட் இது ஆமை வடை ஏன் சொல்லுவாங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம போடுறது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக போடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது கண்டிப்பாக அது நேம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. பருப்பும் அவ்வளோ ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்த பிறகு குட்டீஸ் ரொம்ப அழகான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மேமுக்கு நாங்கள் அழகாக அமைச்சிருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் உங்கள்கிட்ட அப்படி நான் ஜாயின் பண்ணுறேன், பாருங்கள். வீட்டில் எப்படி கீழே வருதுன்னு சொல்ல போகிறேன். மேம், இது வந்து ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அப்படின்னா வெந்தயம். மேம், இது ஒரு பாட். இதில் தான் நம்ம மண்ணை போட போகிறோம். இதில் 80% மண்ணை போட்டால் போதும். கொஞ்சமாக மண்ணில் தண்ணி ஊற்றி இதை பண்ணலாம். இந்த கீரையை ஈஸியாக நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். அடுத்த 10% மண்ணை போட்டு மூடலாம். டெய்லியில் தண்ணி ஊற்றணும். செடி மட்டும் இல்லை, எல்லா செடியும் நான் தான் தண்ணி ஊற்றுவேன். டெய்லி இது தண்ணி ஊற்றணும். அப்புறம் சன்லைட்டும் வேணும். 1 வீக்கில் ஈஸியாக கீரையை வளர்க்கலாம். தேங்க்யூ.